ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம எல்லாருமே தூங்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையுமே நமக்கு ஒரு கனவு வரும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அப்படி வரும் கனவுகளில் சிலது நமது ஞாபகத்தில் இருக்கும், சிலவை நம்ம எழுந்ததுமே என்ன கனவு கண்டோம் அப்படிங்கிறது தெரியாது. ஞாபகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு டீப்பாக நமக்கு ஏதாவது சம்மந்தப்பட்ட கனவாக இருந்தால் தான் அது நமக்கு ஞாபகம் இருக்கும். சில கனவுகள் நமக்கு சிந்திக்க வைக்க தூண்டும் வகையில் நமக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இன்னும் சில கனவுகள் நம்ம கண்ட உடனே நம்ம தூக்கத்தையே கெடுத்து வர அளவுக்கு இருக்கும். இந்த கனவுகள் எதற்கு நமக்கு வந்தது, இதன் அர்த்தம் என்ன என பலமுறை நம்ம யோசித்திருப்போம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ சிவபெருமானை நம்ம கனவுல காண்பது அப்படிங்கிறது நமக்கு என்னென்ன பலன்களையும் அர்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது 10 வடிவங்களில் ஈசன் நம் கனவில் தோன்றும் பொழுது அதற்கு ஒரு 10 விதமான விஷயங்கள் உண்டு. முதல் விஷயம், சிவன் அல்லது சிவலிங்கம் கனவு காண்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதிர்ஷ்டம் அதிகமாக இருந்தாலும் கூட, அதாவது வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பெரிய உயரத்திற்கு சென்றாலும் கூட சிவபெருமான் நமது கனவில் வரமாட்டார் அப்படிங்கிறது. சிவனை எப்பொழுதுமே வழிபடுபவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியமானது நமக்கு கிடைக்கும். முற்பிறவியின் காரணமாக சிவபெருமான் கனவில் தோன்றுவதாக ஒரு ஐதீகம் உண்டு. சிவபெருமான் கனவில் தோன்றினால் பயப்பட தேவையில்லை. சிவபெருமானின் அருள் உங்கள் மீது இருப்பதனால தான் அவர் உங்கள் கனவில் தோன்றுகிறார் அப்படிங்கிறத மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அதாவது நம்ம அதிர்ஷ்டம் மிகுந்தவராக இருக்கும், வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேறி கொண்டு சென்றாலுமே நமக்கு இந்த கனவானது வருவது கிடையாது. அனுதினமும் அவரை நினைத்து நம்ம வழிபாடு செய்து கொண்டு அவர் மீது அந்த அளவு கடந்த பக்தியை செலுத்தும் பொழுது தான் இந்த மாதிரியான கனவுகள் யாருக்காவது வரும். இப்படி யாருக்காவது சிவபெருமானுடைய லிங்கமோ சிவனோ கனவில் தோன்றியிருக்கிறார்களோ அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கனவுல பார்த்திங்கன்னா சிவலிங்க தரிசனம் செய்வது அப்படிங்கிறதே முக்தி அடைவதற்கான ஒரு அறிகுறிகள் அப்படின்னு சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. சிவலிங்கம் தோன்றி அங்கே நம்ம தரிசனம் செய்வதாக கனவுல இருந்தாலே இந்த வாழ்க்கை பிணியிலிருந்து நம்ம முற்றிலுமாக விடுபட்டு முக்தி அடையக்கூடிய ஒரு வழிவகையை அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. அதே போல் சில பேரால் பார்த்திங்கன்னா பல கிலோமீட்டரு பல பயணங்கள் செய்து சிவபெருமானை தரிசிக்க வேண்டியிருக்கும். சில பேரால் முயற்சி செய்வாங்க, ஆனால் முடியாது. ஆனால் பக்தி மட்டும் அந்த மனதில் எப்பொழுதுமே இருக்கும். அவர்களுக்கு கனவுலேயே பார்த்திங்கன்னா சிவபெருமான் நேரடியாக தோன்றி அவர்களுக்கு காட்சி கொடுப்பார். இது ஒரு மிகுந்த அதிர்ஷ்டத்தை அவர்களுக்கு தரப்போகும் அப்படிங்கிறதான் கூறப்படுகிறது. அதாவது இப்போ சிவபெருமான கனவுல கண்டால் நமக்கு செல்வம் பெருகும் அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு கனவுல பார்க்குறோம் அப்படிங்கிறதுனாலே நமக்கு அந்த பக்தி அப்படிங்கிறது உயர்வாக இருக்கும் அப்படிங்கிறதான். சில பேர் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக செல்வங்கள் நமக்கு பெருகும் அப்படி இப்படின்னு. இது மங்களகரனதாக குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் ஆரோக்கியமாக எப்பொழுதுமே இருப்பார்கள், நிறைவான வாழ்வை பெறுவார்கள். படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு எப்பொழுதுமே ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஜபித்தாலே பயங்கரமான கனவுகள் அப்படிங்கிறதே வராது, நல்ல கனவுகள் வரும் அப்படிங்கிறதான் ஒரு ஐதீகம். எப்பொழுதும் தூங்குவதற்கு முன்னாடி பஞ்சாட்சர மந்திரமான நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம கூறிவிட்டு தூங்க செல்வது தான் மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அதே போல் காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம கூறிவிட்டு எழுந்திருப்பது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அன்றைய தினம் நமக்கு நல்லபடியாக செல்லும். இப்போ அதிர்ஷ்டம் இதெல்லாம் நமக்கு அதிர்ஷ்டம்னா எந்த வகையில் அதிர்ஷ்டம், நம்மளுடைய வாழ்க்கை ஆரோக்கியமானதாகவும் நமக்கு தேவையானது மட்டும் கிடைக்கக்கூடியதாக இருந்தாலே அதுவே ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கை தான். இதைத்தான் சொல்வது. ஆனால் நம்ம கோடி கோடியாக கிடைச்சி அதிலேருந்து நம்ம வாழ்கிறது அப்படிங்கிறது கிடையாது. அது கிடச்சிட்டா நம்ம கடவுளை மறந்துடுவோம். அதனால் நிறைவான செல்வம்னா ஆரோக்கியமான வாழ்வும் நமக்கு தேவையான அதை மட்டுமே நம்ம பெற்றுக்கொண்டு வாழ்வது தான் நிறைவான செல்வம். சிவபெருமானுடைய அந்த திருசூலத்தை நம்ம கனவில் காண்பதனால நம்மளை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களும் நம்மளை எப்பொழுதுமே அந்த எதிரியாக பார்ப்பவர்களுக்கும் இது ஒரு தக்க ஒரு பதிலடி கொடுக்கும் வகையில் இருக்கும். அந்த எதிர்வினைகளையும் விலக்கி நம்மளை எப்பொழுதுமே ஒரு எதிரியாக பார்ப்பவர்களுக்கும் அந்த மனநிலையை போக்க வல்லதாக இந்த திருசூலம் நமக்கு அமைத்து தரும்.
ஏன்னா இந்த மாதிரி எல்லோருக்குமே வந்து விடாது. அளவு கடந்த அந்த பக்தியை நம்ம சிவபெருமான் மீது வைக்கும் பொழுது தான் இது வந்துவிடும். அல்லது நம்ம செய்கின்ற செயல்கள் ஒழுக்கமாகவும் நேர்மையுடனும் இருக்கணும். எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான கனவுகள் அடிக்கடி நமக்கு வந்து கொண்டே இருக்கும். சிவலிங்கத்திற்கு நம்ம அபிஷேகம் செய்வது போல் கனவு கண்டாலும் சரி, இல்லைன்னா நம்ம நிஜத்திலேயே சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி, அது உங்களுடைய அந்த பூர்வ ஜென்ம போன பிறவியில் உள்ள பாவங்களையும் இந்த ஜென்மத்தில் உள்ள பாவங்களையும் அது குறைத்து அழிக்கும் அடையாளமாக கருதப்படுகிறது. எப்படினாலும் கர்ம வினைகளை அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ சிவலிங்கத்திற்கு நம்ம அபிஷேகம் செய்தால் எல்லா கர்ம வினைகளும் நமக்கு போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இது பார்த்திங்கன்னா முழு பக்தியோடு இறைவனை நம்ம சரணாகதி அடையும் பொழுது தான் நம்மளுடைய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்ம பற்று வைத்து கொண்டு தேக சுகத்திற்கு ஆசைப்பட்டு கொண்டு இறைவனை வழிபடும் பொழுது அந்த கர்மாக்கள் நமக்கு குறையாது. நம்ம இதுவரையே கர்மாக்களை சேர்த்து கொண்டு வந்தாலும் அதற்கப்புறம் சேர்க்காமல் வாழும் பொழுது தான் இந்த மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அதே போல் கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தை கனவில் காண்பதனால அவர்களுக்கு அந்த பிடித்தமான குழந்தை அவர்களுக்கு பிறக்கப் போகிறது அப்படிங்கிறத ஒரு அர்த்தமாக இது காண்பிக்கிறது. நீங்கள் வில்வேலிகள் சாற்றி சிவபெருமான வழிபாடு செய்கிற மாதிரி அபிஷேகம் செய்த மாதிரி இருந்தாலும் அதுவும் உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருப்பதற்கு ஒரு அறிகுறியாக இது காட்டுகிறது. அதே போல் கனவுல இப்போ சிவலிங்கத்தின் மீது இந்த நாகப்பாம்பு இருப்பதை போல் நம்ம கனவு காண்பது மங்களகரமானது. வரும் நாட்களில் நல்ல நமக்கு தனவரவு கிடைக்கும் என்பதற்கான அறிகுறியாகும். தனம் தொடர்பான அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் என்பதும் ஒரு ஐதீகமாக உள்ளது. உங்கள் கனவில் வெள்ளை நிறத்தில் இந்த சிவலிங்கத்தை கண்டால் வரும் நாட்களில் உங்கள் நற்பெயர் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. உங்கள் கனவில் சிவலிங்கத்துடன் திரிசூலத்தை கண்டால் வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே இருக்காது அப்படிங்கிறதான் இது குறிப்பிடுகிறது. அதே போல் கனவில் பார்வதி பரமேஸ்வரரை கண்டா அர்த்தநாரீஸ்வரரின் பாக்கியம் கிடைக்கும் என்று அர்த்தம். உங்கள் திருமண வாழ்க்கையிலிருந்து கருத்து வேறுபாடு, பதற்றம் இப்படி எல்லாத்தையுமே இது முடிவுக்கு கொண்டு வரப்போகிறது என்பது ஒரு அர்த்தம். அதாவது சிவன் பார்வதி இருவருமே சேர்ந்தோ இல்லை அர்த்தநாதீஸ்வரராக பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளான இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறதான். இருப்பினும் பார்வதி தேவிக்கு நீர் அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் பிறகு சிவன் கோவிலில் தேன் சமர்ப்பித்து மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை பிரார்த்தனை செய்ய வேண்டும். இவ்வாறு தேன் அபிஷேகம் செய்து நம்ம சிவபெருமானுக்கு பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த தேன் போல இனிப்பதற்கு அவர் வழிவகை செய்து கொடுப்பார் அப்படிங்கிறதான். நீங்கள் எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் எந்த ஒரு கடவுளுக்கு செய்தாலும் முதல்ல நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் அதில் பலன் கிடைக்கும். இல்லையென்றால் அதில் ஒரு துளி கூட உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனால் மேற்கூறிய கனவுகள் எதுவும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா அவர்கள் எழும்பொழுதே அந்த தூக்கத்திலிருந்து எழும்பொழுதே அந்த ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற அந்த திருமந்திரத்தை கூறிக்கொண்டே நான் எழுந்திருக்கிறேன், தன்னை அறியாமலே நான் அந்த திருமந்திரத்தை கூறுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்வது உண்டு. இதற்கு எல்லாமே அவர் நம்மளுக்கான அந்த மோட்சத்தை வழங்குவதற்கான அறிகுறியாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ளணும். கனவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பல்வேறு விதமாக நமக்கு வரவது உண்டு. எல்லாத்திற்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும். சில கனவுகள் பார்த்திங்கன்னா நாம் ஏதோ ஒரு நினப்பில் நாம் தூங்குவோம், ஏதோ ஒரு கெட்ட சிந்தனையில் நம்ம இருந்திருப்போம், அந்த கனவே நமக்கு திரும்ப அப்படியே வரும். அப்போ ஒரு சில கனவு பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்ச்சியாக இருந்தாலும் சில கனவுகள் நமக்கு அது நடப்பது நம்ம வாழ்க்கையிலையும் அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்கும். சில நேரங்களில் நம்ம சிந்திப்போம், நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு நிகழ்வு நடக்குது, அது எல்லாமே நமக்கு முன்கூட்டியே ஒரு முறை எப்பயோ நடந்த மாதிரியே நமக்குள்ள ஒரு சிந்தனை ஏற்படும். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கனவின் மூலமாக கூட நடந்திருக்கலாம். அது நமக்கு முன்னாடியே நடக்கக்கூடிய அறிகுறிகளை நம்மளுக்கு காட்டுத மாதிரி கனவில் கூட நமக்கு வந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல தான் நமக்கு இந்த நிகழ்வானது ஏற்கனவே நமக்கு எப்பொழுதோ நடந்த மாதிரி இருக்குதே அப்படிங்கிற அந்த சிந்தனை நமக்குள்ளே ஓடும். ஆனால் அது எப்போ நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ கற்பனையில் தோன்றுவது கூட நிஜத்தில் நடப்பதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கத்தான் செய்யுது.
இறந்தவர்கள் நம்ம கனவில் வருவாங்க. இல்லை நல்லா இருக்கிறவங்க கூட சில நேரங்களில் அசம்பாவிதங்களில் போய் சிக்கிற மாதிரியான அந்த கனவுகள் கூட வரும். அது சில நேரங்களில் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் அது நிஜத்தில் நடப்பதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம நடக்குதுன்னா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். நல்ல கனவாக இருந்தால் நம்ம நல்லதுக்கு எடுத்துக்கணும். கெட்ட கனவாக இருந்தால் நம்ம அதை அப்படியே அது ஒரு எச்சரிக்கையோடு நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த வகையில் சிவபெருமான் அனைவர் கனவிலுமே சாதாரணமாக வந்துவிட மாட்டார். சிவனை வழிபடுறவங்களுக்கு கூட சிவபெருமான் பார்த்திங்கன்னா கனவில் வந்து அந்த காட்சியை தரமாட்டார். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நான் சிவபெருமானே எனக்கு தெரியாது, அவரை நான் வணங்குவதே கிடையாது, ஆனாலும் அவர் என் கனவில் வாராரே, நான் கோயிலுக்கே போனது கிடையாது அப்படின்னு கூட சில பேர் சொல்வது உண்டு. அப்போ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் செய்கின்ற அந்த வினைப்படி இறைவனே அவர்களுக்கு வந்து அந்த அருளை பாவிக்கிறார். அப்போ அவர்களுடைய கனவில் வந்து தன்னை ஆட்கொண்டு விடு அப்படிங்கிறதுக்காக அவர் உணர்த்துகிறார் அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏன்னா அவர் செய்கின்ற அந்த நல்ல விஷயங்களை பார்த்து இறைவனே இறங்கி வந்து அவர்களுடைய கனவின் மூலமாக அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை பற்றி உணர்த்துவார். அப்போ இதுவரைக்க இறைவனே அவர்கள் வணங்கியிருக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் செய்கின்ற அந்த நல்வினை பயனின் காரணமாக இறைவனே அவர்களுக்கான அந்த மோட்சத்தை வழங்குவதற்கு வந்திருப்பார். இப்படி கூட நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அப்போ அந்த நேரத்தில் அவர்களுக்கு அது புரிந்ததென்றால் இறைவனை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். அப்போ சிவபெருமான்னா யார், எதற்காக இவர் என் கனவில் தோன்றுறாரு அப்படின்னு அவரை பற்றின அந்த சிந்தை அவர்களுக்குள்ளே எழும்பொழுது அவர்களும் சிவபெருமான் மீது அந்த பக்தியை செலுத்த ஆரம்பிப்பார்கள். அப்போ நம்மை படைத்தவர், நம்மை காத்தருளி நமக்கான வேலைகளை பார்த்து பார்த்து செய்கின்ற ஒரு நபர் அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து முழுவதும் அவர்தான் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் உணர ஆரம்பிப்பாங்க. இப்படித்தான் இறைவனானப்பட்டவர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கனவில் அவர்களை ஆட்கொள்வதற்காக அவர் வருவார், ஆனாலும் அதை நாம் புரிந்து கொள்வது கிடையாது. அப்போ எதற்கு இறைவன் வருகிறார், நம்ம என்ன பண்ணுவோம், உடனே சிவபெருமான் கனவில் வராரு, அப்போ இதற்கான பலன் என்ன அப்படின்னு நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டு அறிவோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இதற்கு காரணம், உண்மையான காரணம் பார்த்திங்கன்னா நாம் அவரை ஆட்கொள்வதற்கு, அவர் நமக்கான அந்த மோட்சத்தை வழங்குவதற்கான அறிகுறியை தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. ஏன்னா சிவபெருமானே நேரடியாக நம்ம கனவில் வராருன்னா நம்மளுக்கான அந்த மோட்சத்தை வழங்குவதற்கு தான் அவர் வருவார். மற்றபடி சிவ சின்னங்கள் அப்படிங்கிறது நிறைய வகையில் வருது. அது புராணங்களில் படி நிறைய இதில் சொல்லியிருக்காங்க. சிவபெருமானுடைய அந்த லிங்கம் வருதுன்னா, நம்ம கனவில் தோன்றுதுன்னா நமக்கான பிரச்சனைகளிலிருந்து அவர் இப்போ வாழ்கின்றோம் பார்த்திங்களா, நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம், நம்மளுடைய நிலையை உயர்த்தணும் அப்படின்னு இறைவனிடம் அன்றாடி கொண்டு இருப்போம். அப்போ லிங்க வடிவில் வந்து நம்மளுக்கான அந்த காட்சியை வழங்குதாரு அப்படிங்கிற பட்சத்தில் இதுவரை இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்து நமக்கான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவர் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமாக இருக்கின்றது. சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடுவதை நம்ம நிறைய விதத்தில் பார்த்துருப்போம். நிறைய புகைப்படம், நிறைய படங்களை பார்த்துருப்போம். அப்படியே அவர் அந்த ருத்ரம் ஆடுறது அப்படியே ஆக்ரோஷமாக ஆடுவார். அவர் ஆடும்பொழுது பார்த்திங்கன்னா அண்ட சராசரங்களும் நடுங்கி போய் அப்படியே சில அண்டங்கள்லாம் அப்படியே வெடித்து சிதறும். அவருடைய அந்த கோபத்தின் காரணமாக அவர் அந்த நடனத்தின் மூலமாக ஆடி, அவர் ஆனந்த நடனம் 2 வகையில் அவர் நடனம் ஆடுவார். ஆனந்தமாக ஆடுவார், இன்னொன்று கோபத்தில் ஆடுவார். அப்படி நடனம் ஆடுவது மாதிரி நம்மளுக்கு கனவில் தோன்றுதுன்னா நமக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த ஒரு செயலாக, எந்த ஒரு நபராக நமக்கென்று நாம் நல்வழியில் போவோம். அப்பவும் நம்மளை நிறைய பேர் துன்புறுத்துவாங்க. அப்போ நம்ம மனசுடைந்து இருப்போம். இறைவன்கிட்ட நம்ம முறையிடுவோம், நான் இதுவரைக்கும் யாருக்குமே எந்த ஒரு அநீதியும் இழைச்சது கிடையாது, ஆனாலும் எனக்கு ஏன் துன்பத்தை நீ தார, எனக்கு நல்லதொரு வாழ்க்கையை காமி அப்படின்னு நம்ம கூறும்பொழுது சில பேர் கனவுல வந்து சிவபெருமான் நடனம் ஆடுவார். அப்படி நடனம் ஆடும்போது நமக்கு ஏற்பட்டிருந்த இந்த பிணிகள் எல்லாத்தையுமே அவர் போக்குவதற்குத்தான் அந்த திருவிளையாடலை நடத்துதார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்படி பல்வேறு வகையில் பார்த்திங்கன்னா சிவ சின்னங்களும் நம்ம கனவில் வந்து தோன்றத்தான் செய்யும். ஆனால் சிவபெருமானே நேரடியாக நம்ம கனவில் வராருன்னா நமக்கான அந்த மோட்சத்தை வழங்க போகிறாரு. அப்போ நம்ம அதை உணர்ந்து கொண்டு செயல்படணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா யாருக்குமே சிவபெருமான் அவ்வளோ சீக்கிரம் வந்து அவருடைய அருளை புரிவது கிடையாது. அவருடைய பக்தர்களை அவர் தான் தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா நம்ம நிறைய கடவுள்களை இந்த பிரபஞ்சத்தில் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். அவர் ரூபத்தில் இருக்கிற கடவுள்களை நம்ம வழிபட்டு கொண்டு இருக்கோம். இப்போ காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிவபெருமானை உணர்ந்து கொண்டு தான் வருகிறார்கள்.
சிவபெருமான் தான் எல்லாம். அவரை மிஞ்சின சக்தியே எல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நாம், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், மற்ற கடவுள்கள் எல்லாமே அவர் ரூபத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து எப்படியாவது அந்த மோட்ச நிலையை நம்ம அடைஞ்சிடணும். நம்மளுக்கு இந்த பூமி, இந்த வாழ்க்கை, இந்த எதுவுமே தேவையில்லை, அந்த சொந்த பந்தம் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறத உணர்ந்து அவர்கள் சிவபெருமானை வழிபட ஆரம்பிப்பார்கள். நிறைய பேர் அந்த அறிந்து வழிபடுவார்கள், நிறைய பேர் அறியாமலேயே அவர்களுக்கு அந்த ஈசனையே ரொம்ப பிடிக்கும், அந்த அளவு கடந்த காதல் கொண்டிருப்பார்கள். ஆனால் இவரை வழிபட்டால் நம்மளுக்கு இப்படி மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாமலேயே அவர் மீது அந்த அளவு கடந்த அந்த பற்று வைத்து வழிபட ஆரம்பிப்பார்கள். ஏன்னா நம்ம ஈசனை வழிபடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அவர் பொன்பொருள் அப்படின்னு எதையுமே நம்மளுக்கு வழங்க போகிறது கிடையாது. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம்னா அந்த பொன்பொருள் அடைவதற்கு நாம் முயற்சி செய்து அந்த வேலை செய்தோ இல்லை வேறு ஏதாவது முறையில் நம்ம அதை அடைய முடியும். இறைவன் யாருக்குமே அவர்கள் கையில் வந்தோ இல்லை வரமாகவோ யாருக்குமே அப்படி எதையுமே தரமாட்டார். பூமியில் பிறந்துட்டால் இந்த வழியில் போனால் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் உணர்த்தியிருப்பார். அது என்ன சரியான வழி, தவறான வழி அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அது செயல்படணும். அவர் இதெல்லாம் வேண்டாம், இல்லை எனக்கு மெய்ப்பொருளாகிய உன்னை மட்டுமே போதும், இந்த அழிந்து போகின்ற பொருட்கள் எதுவுமே வேண்டாம், மெய்ப்பொருளாகிய உன்னை மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஈசனையே சார்ந்து போயிடுவாங்க. அப்படி நினைக்காதவர்கள் பார்த்திங்கன்னா இந்த பூமியில் உள்ள இந்த ஆசைகளுக்கு இணங்கி அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு இந்த பொன்பொருட்களோ இல்லை மற்ற பொருட்கள் மீது பற்று வைத்து அதை தேடி அலைந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இந்த உலகத்தில் நம்ம நிறைய இயற்கை வளங்களை பார்க்குறோம், ஏன் நமக்கு கூடயே இருக்கின்ற நிறைய மனிதர்கள் பார்க்குறோம். எல்லாருமே அழகாகத்தான் இருக்கின்றனர், எல்லாமே அழகாகத்தான் இருக்கின்றது. அப்போ எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே அவ்வளோ அழகாக படைத்த அந்த இறைவன் எவ்வளவு அழகாக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ எல்லாமே எவ்வளவு செதுக்கி இந்த இது இப்படி இருக்கணும், மனிதர்கள், விலங்குகள் இப்படின்னு எல்லாமே இப்படி ஒரு நிலையை அவர் வடிவமைத்து இந்த பிரபஞ்சம் உலகத்தை வடிவமைத்து இருக்கிறார் என்றால் அவருடைய அறிவுத்திறன், அவருடைய ஆற்றல் எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல உணர்ந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு அவர் என்னென்ன வழிகளை மேற்கொண்டு இருக்கிறார் பார்த்துக்கோங்க. இயற்கையோடு இயற்கையாக கலந்து நாம் உயிரினங்களோடு உயிரினங்களாக வாழ்ந்து அப்படி வாழ்வதற்கான அந்த வாழ்க்கையை நமக்கு வழங்கியிருக்காரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நாம் அதை உணராமலேயே இறைவன் வகுத்து வைத்த பாதையை நம்ம மறந்து நமக்கென்று ஒரு தனிப்பாதை அமைத்து அதில் இந்த இயற்கை வளங்களெல்லாம் நாம் அழித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் நன்கு உணர்ந்தவர்கள், இறைவன் மீது பயப்படுபவர்கள், இறைவனை உணர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்ய மாட்டார்கள். இறைவனை உணராதவர்கள் தான் அப்படி செய்வார்கள். இறைவனை உணர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் மனிதர்களிடையே அந்த அதிகாரம் அப்படிங்கிற அந்த ஆற்றலை பயன்படுத்தி அந்த மனிதர்களை அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறார்கள். அப்போ அதற்கு மேலே பேசுனாங்க அப்படின்னா அவர்கள் ஏதாவது செய்து விடுவார்கள். இதுதான் இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நாம் இறைவனை வேண்டிக் கொள்ளணும். இறைவா, இதற்கான வழியை நீ தான் அவர்களுக்கு பாடத்தை புகட்டணும் அப்படிங்கிறத நம்ம மனதார அவரை நினைத்து வேண்டிக் கொள்ளலாம். ஏன்னா நாம் மனித ரூபத்தில் உடல் அளவில் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிந்த அளவுக்கு தான் அந்த ஆற்றலானதை நம்மளை வெளிப்படுத்த முடியும். நம்மளுக்கென்று ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆற்றல் இருக்கின்றது. மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆற்றல் இருக்கின்றது. அப்போ அதற்கு மேல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ 10 பேர் இயற்கை வளங்கள் அழிக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தன் மட்டுமே இதெல்லாம் நம்ம அழிக்கக்கூடாது, இது இறைவனோட படைப்பு அப்படின்னு நாம் புரிய வைத்தாலும் அந்த 10 மனிதர்களும் நம்மளை எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது நம்ம அந்த 10 பேரையுமே சமாளிக்க முடியாது. ஏன்னா 10 பேரும் ஆற்றல் பொருந்தி நம்மிடம் வந்து அவர்களுடைய ஆற்றல் வெளிப்படுத்தினா நம்மளுடைய ஆற்றல் அந்த இடத்துல செல்லுபடி ஆகாது. இப்போ நாம் அதை பார்த்து வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இறைவனிடத்தில் அதுக்கு முறையிடலாம். இறைவா, நீ படைத்த இந்த இயற்கை வளங்களை இவர்களே அழிப்பது நியாயமற்றது, இன்னும் இது பூராமே உம்முடையது, இதை நீ தான் காத்திரலணும் அப்படிங்கிறத நாம் அவருக்கு அந்த வேண்டுதல் மூலமாக நாம் உணர்த்தலாம். ஏன்னா மனிதர்களுக்கு எது செய்தாலுமே அது திரும்ப அவர்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்போ நாம் பிற உயிர்களை துன்புறுத்துகிறோம்னா அதே வழியிலையோ இல்லை நம்மளுக்கு அடுத்த ஒரு ஜென்மத்திலையோ இல்லை வாழ்க்கை முறையிலையோ நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிப்போம்.
இப்போ வேதனைப்படுற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினையைத்தான் நாம் சுமந்து கொண்டு அந்த வேதனைக்கு உள்ளாகி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அதனால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இறைவன் வகுத்த பாதையிலே நம்ம வாழ்ந்து கொண்டு இறைவனடி சேர்வது தான் நமக்கான நல்லதொரு பாதையாக இருக்கும். அதை தவிர்த்து மற்ற மனிதர்கள் செய்கிறார்கள், அவர்களுக்கு அந்த தவறை பற்றி உணராமல் செய்கிறார்கள். நாம் அதை உணர்ந்தும் செய்தோம் என்றால் இறைவனிடத்தில் நம்மளுக்கு அதற்கான கர்ம வினையை நாம் பெரிய அளவில் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்ம சுமந்தே ஆக வேண்டியது கட்டாயமாக இருக்கும். அதனால் தேவையில்லாத தவறுகளில் ஈடுபடுவதை தவிர்த்து இறைவன் வழி நடப்பதே நமக்கு நல்லது. அப்போ சிவபெருமான் நம்ம கனவில் அடிக்கடி வாராருன்னா அதற்கு காரணம் நாம் மோட்சம் அடைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம உணர்ந்து கொள்ளணும். அவர் மீது அந்த பக்தியை நம்ம அதிகப்படுத்தி கொண்டே இருந்தோம்னா நம்ம கட்டாயம் சீக்கிரமே அந்த மோட்சத்தை அடைந்து விடுவோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதை தவிர்த்து நம்ம இப்போ இந்த வாழ்கின்ற வாழ்க்கைக்கு தேவையான பொன்பொருள்களை இந்த கனவின் மூலமாக இவர் வாராருன்னா இப்படி தருவார் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம். இறைவன் நம்ம கனவில் தோன்றுதாருன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு செய்தியை கூறுதாருன்னா இந்த இடத்துல சிவலிங்கம் இருக்குதுன்னா அது அவரை வழிபடுவதற்கான அர்த்தமாக இருக்கும். மற்றபடி அவரே வாராரு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கான அந்த மோட்சத்தையோ இந்த பிறவி அப்படிங்கிற அந்த பிணியிலேருந்து நம்மளை அறுத்து நம்மளை கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் உணர்ந்து கொள்ளணுமே தவிர தேவையில்லாத சிந்தனைகள் நம்மளுடைய ஆசைக்கு ஏதாவது பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம மனதிற்குள் போட்டு தவறான கருத்துக்களை யாரும் பரப்ப வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.